ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபிடி 1 வந்து கிளியர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் இந்த சிபிடி 1க்கான கிளாஸஸ், அதாவது யூடியூப்பில் என்னென்ன கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம், அதே மாதிரி ஆப்பில் என்னென்ன கிளாஸஸ் கொண்டு போகிறோம். இது வெறுமனே ஏஎல்பி மட்டும்தான் இந்த கிளாஸை கவனிக்கணுமா யூடியூப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் ரயில்வே எக்ஸாம் எந்த ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நம்ம யூடியூப்பில் காமனாக தான் கொண்டு போவோம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மேக்ஸ், அடுத்த நாள் ரீசனிங், அந்த மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேக்ஸுமே பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் கிளாஸஸ் தான் யூடியூப்ல வந்து கொண்டு போவோம். டெய்லி ஈவினிங் 7 o'clock உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஏஎல்பிக்கு நீங்கள் ஆப்பையும் யூடியூபையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சிபிடி 1 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். வெறும் 75 மார்க்குக்கு தான் எக்ஸாமு. ஓகே, 75 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப நல்லா பண்ணாலே 45 மார்க் வாங்கிடலாம். கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. நீங்கள் பழைய கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷினை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் நல்லா போட்டு பார்த்தாலே போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி சயின்ஸில் 20 கொஷின் கேட்குறாங்க. இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சிபிடி ஸ்டேஜ் 1க்கு பார்த்தீங்கன்னா ஒய்சிடி புக்கே போதுமானது. ஒய்சிடி புக்கை நல்லா தரோவாக அதில் இருக்க கான்செப்ட் எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், சயின்ஸில் நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். இந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்த ஜூனில் உங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்களா, ஜூன் ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே படிக்கணும். நாம் அந்த எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதை மட்டும் நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த ஜென்ரல் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி இதை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணீங்கன்னா போதும். ஸோ ஒரு 10 கொஷினுக்கு ஒரு 7லேருந்து 8 கொஷின் வரைக்கும் அட்டன் பண்ணிடலாம். முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா ஒய்சிடி புக்கை நல்லா தரவாக படிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் 15லேருந்து 17 கொஷின் அட்டன் பண்ண முடியும். சயின்ஸில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபிசிக்ஸில் இருந்தால் நிறைய கொஷின் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். டைம் வந்து 60 நிமிஷம், டோட்டலாக மார்க் வந்து 75 மார்க்கு. கொஷின்ஸ் வந்து எவ்வளோனா 75 கொஷின். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் ஈஸியாக வாங்க முடியும். சயின்ஸில் அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி 15 மார்க்ஸ், ஒரு 15 to 17 மார்க் வரைக்கும் வாங்க முடியும். ஏதாவது ஒரு பட்சத்தில் ஏதாவது ஒரு கொஷின் மறந்தால் தான் அந்த 2-3 கொஷினும் மறக்கும். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 கொஷின் வரைக்கும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுக்கான பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூடியூப்பில் வந்து டெய்லி ஈவினிங் 7 o'clock கிளாஸ் கொண்டு போயிட்டு இருக்கோமா. ஸோ அது எல்லாமே டார்கெட் கிளாஸஸ் தான். இதில் வந்து மேக்ஸு ஒரு நாள் ஒரு டாபிக் டீச் பண்ணுவோம். அடுத்த நாள் ஈவினிங் 7 o'clock பார்த்தீங்கன்னா ரீசனிங் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் யூடியூப்ல சில கன்சிஸ்டன்சி சில இதால் நமக்கு மிஸ் ஆகலாம். ஓகேவா, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ் வந்து யூடியூப்லையும் கொண்டு போவோம். அதே மாதிரி நம்ம ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ரெக்கார்டட் கிளாஸஸில் எல்லாம் கொடுத்தாச்சு. அது போக லைவ் கிளாஸ் படி ஒரு நாள் மேக்ஸ், ஒரு நாள் ரீசனிங் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சயின்ஸுக்கு வந்து ஒரு 50 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறதா நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 50 டேஸ் ஸ்டடி பிளான் படி ரெக்கார்டட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே அவங்க வந்து படிச்சுட்டு வந்துருவாங்க. ஸோ இது வந்து லைவ் கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய லைவ் கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி லைவ், இது வரைக்கும் லைவ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 நாள் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு வாரம் கம்ப்ளீட் ஆகிரும். இன்னையோட பார்த்தீங்கன்னா 1 வீக் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஓகே, ஸோ 1 வீக் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 145 150 கொஷின்ஸ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இந்த ஒரு வாரத்தில். இந்த ஒரு வாரத்தில் நான் 150ங்கிறது கம்மியாக தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 20 கொஷின், மேக்ஸில் வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்துச்சுன்னா மினிமம் 20 கொஷின், மேக்ஸிமம் வந்து ரீசனிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 30-35 கொஷின் வரைக்குமே ஒரு நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கொஷின். ஸோ ஏஎல்பியோட மேக்ஸ் அண்ட் ரீசனிங், சயின்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ரெக்கார்டட் கிளாஸஸில் இருக்கக்கூடிய சயின்ஸு நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெக்கார்டட் கிளாஸஸில் இருக்கக்கூடிய பேசிக் கிளாஸஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ப்ளஸ் டெய்லி லைவ் அட்டன் பண்ணி போதும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஃபுல் மார்க் வாங்கிடலாம். 45க்கு 45 மார்க்கே வாங்கிடலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக் கான்செப்ட் எல்லாம் தெரியுது அப்படின்னாலே நம்ம லைவ்ல டெய்லி 1.5 மணி நேரம் லைவ் போகும். அந்த லைவ்ல டிஸ்கஸ் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின், அப்கமிங்ல இப்போ என்ன பேட்டர்ன்ல ரயில்வேல கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம ஆப்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அது போக டெய்லி மேக்ஸ்ல ஒரு டாபிக், ரீசனிங்ல ஒரு டாபிக் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த கிளாஸையும் கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல 45 out of 45 வாங்குறது. ஸோ ஈஸி தான். நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபுல் மார்க்லாம் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு 60 நிமிஷம் டைம் இருக்கு. இந்த 60 நிமிஷம் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 8 கொஸ்டின் இல்லைன்னா ஒரு 7 கொஸ்டின் தெரிஞ்ச வரைக்கும் தான் போட போறீங்க.
தெரிஞ்சா ஆன்சர் பண்ண போறீங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வர போறீங்க. அதே மாதிரி சயின்ஸ்லையும் தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுவீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு வர போறீங்க. அப்போ இந்த 30 கொஸ்டின் போடுறதுக்கு 30 நிமிஷம் ஆக போறதில்ல. இந்த 30 கொஸ்டினை வந்து வெறும் 5 நிமிஷத்துலையோ இல்லை ஒரு 10 நிமிஷத்துலையோ இந்த 30ல் எவ்வளோ தெரியுதோ அதை வந்து அட்டன் பண்ணிடலாம். மீதி இருக்கக்கூடிய 10 நிமிஷம் இதில் போயிருச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 50 நிமிஷம் இருக்கு. இந்த 50 நிமிஷத்துல ரீசனிங்குள்ள போனீங்க அப்படின்னா ரீசனிங்ல 25 கொஸ்டின். அந்த 25 கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஃபிகரை வச்சே ஒரு 5 கொஸ்டின் கேட்டுருவான். ஃபிகர் கவுண்டிங், ஃபிகர் கம்ப்ளீஷன், ஆட் ஒன் அவுட் மாதிரி இந்த மாதிரி கேட்டுருவாங்க ஒரு 5 கொஸ்டின். அது போக 20ல் பார்த்தீங்கன்னா அனாலஜி வந்துடும், கோடிங் டிகோடிங் வந்துடும். ஸோ ரீசனிங்க்கும் ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ இந்த 50 நிமிஷத்துல ஒரு 20 நிமிஷம், ஒரு 15லேருந்து 18 நிமிஷமோ ஒரு 20 நிமிஷமோ ரீசனிங் கொடுத்துருங்க. மீதி இருக்க டைம் ஃபுல்லாகவே மேக்ஸ். ஸோ மேக்ஸில் 20 கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 20 கொஸ்டினுமே சால்வ் பண்ணிடலாம். அப்போ இது சாத்தியம் தான். உங்களுக்கு மேக்ஸ்லையும் ரீசனிங்லையும் 45 கொஸ்டினுமே அட்டன் பண்ணுறது பாசிபிள் தான். கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினராக இருக்கீங்கன்னா சிலபஸை ஓரளவுக்கு கவர் பண்ணணும். சிலபஸை கவர் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொடுத்துருப்போம் ஆப்பில், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் படிக்கணும். அது போக என்ன பண்ணணும்னா டெய்லி லைவ் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ லைவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லைவில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சயின்ஸுக்கான 50 டேஸ் ஸ்டடி பிளானை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த 50 டேஸ் ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே வீடியோஸ் ஆட் ஆகும். இப்போதைக்கு சயின்ஸில் 4 டாபிக் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். ஸோ மீதி எல்லாமே 1 by 1 உங்களுக்கு ஆட் ஆகும். அதையும் பிளான் படி சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ 50 டேஸ்ங்கும் போது இப்போ பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஸோ ஏப்ரலுக்குள்ள சயின்ஸை வந்து ரொம்ப சூப்பராக முடிச்சிடலாம். சயின்ஸுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஃபர் பண்ணுறது என்னன்னா YCTA மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஸ்டேஜ் 1க்கு இது மட்டுமே போதும். ஓகே, 50 நாளில் சயின்ஸையும் முடிச்சுட்டு அப்படியே சைடில் மேக்ஸ் ரீசனிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவீங்க. அப்படி கிட்டத்தட்ட அந்த ஜூன் ஆகஸ்ட் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு PDF-ஆகவே நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே பார்த்துட்டு போனீங்கன்னா போதும், ஈஸியாக CBT 1 வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம். யூடியூப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் டெய்லி ஒரு 30 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். நம்ம டாபிக் வைஸ் கிளாஸஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு நாள் மேக்ஸ், அடுத்த நாள் ரீசனிங் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க லைவ் மட்டும் அட்டன் பண்ணாலே போதுமானது. லைவ் பிளஸ் அதுல கொடுத்துருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணா போதுமானது. அதே இது பாத்தீங்கன்னா நான் பிகினரா இருக்கேன், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ALP அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டர் கிளாஸஸ்ல ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்போம். அதுபடி பேசிக்கை கவர் பண்ணணும். பிளஸ் அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் அதுலயே நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு ரிவிஷன் கிளாஸ் ஃபோல்டர் வந்து கொடுத்துருப்போம், அதை ஃபாலோ பண்ணணும். அது போக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி லைவை வந்து அட்டன் பண்ணணும். அதே சமயம் இந்த யூடியூபையும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும். இது எல்லாம் கரெக்டாக அந்த இருக்கக்கூடிய டைமுக்குள்ளே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர்லேயே நீங்கள் CBT 1 கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் CBT 1 வந்து நம்ம கிளியர் பண்ண முடியுமா முடியாதாங்கக்கூடிய ஒரு சந்தேகத்திலே இருக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா வெறும் 75 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. 75 கொஸ்டினும் இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து அப்கமிங்ல வரக்கூடிய நாட்களில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு பண்ண போகிறோம். இப்போவும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். யூடியூப்ல டெய்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக், மேக்ஸ் ஒரு நாள், ரீசனிங் ஒரு நாள், இல்லைனா கண்டினியூஸாக ரீசனிங்கே 2 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த 7 மணி இல்லைனாலும் ஒரு 7 to 8 o'clock யூடியூப்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து அப்லோட் ஆகிரும். திருப்பி 9:30க்கு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30க்கு ஆப்ல லைவ் கிளாஸ் இருக்கும். 9:30லேருந்து 11 வரைக்கும் இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு குரூப்பாக உட்காந்து தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த லைவ் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் படிக்க வேண்டியது, இவ்வளோதான். இதை மட்டும் கரெக்டாக படிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அப்படியே சைடில் அந்த சயின்ஸுக்கு 50 டேஸ் ஸ்டடி பிளான் படி படிச்சுட்டு வருவீங்களா, அப்போ சயின்ஸும் கவர் ஆகிடும். அப்புறம் லாஸ்ட் டைமில் என்ன பண்ணுவீங்க, ஜென்ரல் அவேர்னஸில் முக்கியமான கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான கொஸ்டின் மட்டும் படிப்பீங்க. ஏன்னா அந்த 10 கொஸ்டின்ல அவங்க வேறு எதுவுமே கேட்க போகிறதில்ல. மொத்தமே 10 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. 10ல் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அது போக ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரியிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்துடும், பாலிட்டியிலேருந்து கொஸ்டின் வந்துடும், ஸ்டாட்டிக் ஜிகே 1-2 இடையில வந்துடும். ஸோ இப்படி வரும்போது கண்டிப்பாக நம்மளால் ஒரு 7லேருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். முக்கியமானது மட்டும் படிச்சுட்டு போனாலே போதுமானது. ஓகே, ஸோ இதுதான் பிளானு. இந்த ஒரு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 90லேருந்து 100 நாள் வரைக்கும் நம்ம கையில் இருக்குது, அப்படி தானே? ஏன்னா ஜூன் இல்லைன்னா ஆகஸ்ட் தான் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பிப்ரவரி தானே ஆகுது. ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 நாளே டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 90ன்னு கூட வேண்டாம், 100-120 நாளே டைம் இருக்கும். ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 நாள் 130 நாள் கிட்டேயே டைம் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 நாள் கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 100 நாளில் என்னெல்லாம் பண்ணணும், இந்த 3 மாதத்துக்குள்ளே என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நான் ஓவராலாக சொல்லிட்டேன். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டார்கெட் என்ன வச்சுக்கணும்னா மேக்ஸ் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்கணும். மேக்ஸ் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்கிறது கஷ்டமே கிடையாது. அதுக்கு கொஞ்சம் சிலபஸ் தெரியணும். அது போக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும்.
லைவ் கிளாஸை கரெக்டாக அட்டன் பண்ணணும். இது பண்ணிங்கன்னா போதுமானது. சயின்ஸுக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்சிடி புக்கை கிளாஸாகவே அப்படியே கொடுத்தாச்சு. அதாவது சயின்ஸை டீட்டெயில்டாக கொடுத்துட்டு அது போக ஒய்சிடியில் இருக்கக்கூடிய ஒன்லைனர் எல்லாமே சயின்ஸ் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அது ஒரு 50 நாளில் முடிக்கிறதுக்கான பிளானும் ரெடி பண்ணியாச்சு. அந்த பிளானை வந்து கொடுத்துருவோம். ஸோ அதுபடி சயின்ஸை நீங்கள் கவர் பண்ணிடலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கும் நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓவராலாகவும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து சிபிடி 1 வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் சிபிடி 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே படித்த மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸு அது இருக்க போது. அது போக உங்களோட ட்ரேடு, நீங்கள் என்ன ட்ரேட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சிபிடி 2லையும் இங்கே சிபிடி 1க்கே ரொம்ப நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா சிபிடி 2க்கு தனியாக உட்காந்து மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கே என்ன சிலபஸோ அதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிபிடி 2லையும் மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர் யாராவது இருக்கீங்க, எங்கே போய் எனக்கு படிக்கணும்னு தெரியல அப்படின்னா நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ரெக்கார்டட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸால் படிக்க முடியாது, டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ண முடியாது. ஒரு லைவ் கிளாஸ் இருக்கும்போது அந்த லைவ்ல நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே ஸ்பீடாக சால்வ் பண்ணும்போது நாமளும் படிக்கணும் கூடிய ஒரு இது வரும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் டெய்லி 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் எக்ஸாம் வருது அப்படின்னா ஜூனில் வந்து நீங்கள் லைவ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அந்த ஜூனுக்குள்ளே நமக்கு எத்தனை லைவ் முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 லைவ் கிளாஸ் கிட்ட முடிஞ்சிடும். அந்த 100 லைவ் கிளாஸுங்கும் போது அதில் நம்ம எவ்வளோ கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 கொஷின் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3000 கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடுவோம். அவ்வளோதான். அந்த 3000 கொஷினையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த லைவ்ல அந்த 3000 கொஷினையும் டெய்லி அது 3000 கொஷின் அப்படிங்கும்போது நிறைய தெரியும். அதே டெய்லி 30 கொஷின், டெய்லி 20 கொஷினாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது கஷ்டமாக இருக்காது. அப்போது டெய்லி லைவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ரெடி ஆகிடலாம் எக்ஸாமுக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு லைவ் வரேன் அப்படின்னா எல்லாமே கம்பைன் பண்ணி இருக்கும்போது எனக்கு டவுட் இருக்கும், நான் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்காக தான் நாங்கள் ரெக்கார்டர் கிளாஸஸில் எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ ரெக்கார்டர் கிளாஸ்லேயே உங்களுக்கு பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் எல்லாமே டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தடுத்து இப்போ ஏஎல்பி படிக்கிற அதே சிலபஸ் தான் எதுக்கு வரும்னா என்டிபிசிக்கும் வரப்போகுது. அப்போ ஏஎல்பிக்கே நீங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூனில் வரும். வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஒரு 6 மாதத்துலேயே ஒரு வருஷத்துலேயே வேலையை வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக படிங்க. யூடியூபோட கிளாஸ் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 7 o'clock வந்து யூடியூப்பில் கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான் இருக்கும் ரெக்கார்டட் கிளாஸஸ்க்கு. அந்த ஸ்டடி பிளான் படி நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸஸை ஃபாலோ பண்ணலாம். அது போக சயின்ஸுக்கு ஸ்பெஷலாக 50 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அது போக ப்ளஸ் லைவ், இவ்வளோதான். எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக கொடுத்தாச்சு. ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே, யூடியூப்பில் 7 மணிக்கு கிளாஸு. அதே மாதிரி ஆப்பில் லைவ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30க்கு வந்து லைவ் இருக்கும். நைட்டு 9:30க்கு 9:30 PM வந்து லைவ். 11 o'clock வரைக்கும் லைவ் போகும். ஸோ இவ்வளோ நேரம் 1.5 மணி நேரம் அப்படி லைவ்ல எப்படி உட்காந்துருக்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அது ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் செஷன் தான். அது வந்து உங்களுக்கு போரே அடிக்காது. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். ஒரு கொஷின் ஓப்பன் ஆகும், அதை ஒரு 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு போட்டி இருக்கும், நல்லாயிருக்கும். எல்லாரும் உட்காந்து ஆன்சர் பண்ணுவாங்க அந்த சேட் பாக்ஸில். அப்போ நாமளும் சீக்கிரம் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது வரும். அந்த 1.5 மணி நேரம் வந்து டயர்டே ஆக மாட்டீங்க. நான் அடித்து சொல்கிறேன், 1.5 மணி நேரம் டயர்டே ஆகாது. ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் அந்த லைவ் கிளாஸ் வந்து. ஓகேவா? ஸோ ரொம்ப ஜாலியானா நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாருமே ஆன்சர் பண்ணுவாங்க. அப்போ நமக்குள்ளே ஒன்று தோணும், அப்போ நம்மளும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும், அடுத்த கொஸ்டினில் நாம ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணணும். அப்படி டெய்லி படிக்கும்போது என்னாகும், நான் சொல்லக்கூடிய அந்த 3000 கொஸ்டினையும் ஈஸியாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். 3000 கொஸ்டினையும் நல்லா படிச்சிருவீங்க. அந்த 3000 கொஸ்டினுக்குள்ளே எல்லா கான்செப்ட்டும் வரப்போகுது. அதுக்குள்ளே தான் மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. சிபிடி 1 கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் திருப்பியும் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எங்கே போய் எனக்கு ரயில்வே எக்ஸாம் படிக்கணும்னு தெரியல நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆப்போட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு நம்ம ஆப்பில் ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். ஸோ அந்த இதில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா லைவ் கிளாஸு இன்னையோட சேர்த்து மொத்தமே 7 கிளாஸ் தான். இது வரைக்கும் 6 கிளாஸ் தான் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி 7வது கிளாஸ். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணால் கூட அந்த 6 டேஸ்க்கான கிளாஸை வந்து கரெக்டாக கவர் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா லைவில் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். அது எல்லாமே நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஓகேவா?
ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டாக இன்னொரு 4 மாதம் கழித்து படிக்க ஆரம்பிக்கிறேன், 5 மாதம் கழித்து படிக்க ஆரம்பிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து படித்தா மட்டும் தான் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் திருப்பி ஒவ்வொரு வீடியோவில் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ லைவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த லைவுக்கான நோட்ஸ் நான் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். லைவ் கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து ஒரு 1.5 மணி நேரம். டோட்டலாக நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் இந்த லைவுக்காக மட்டுமே நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது போக உங்களுக்கு சயின்ஸுக்கான ஸ்டடி பிளானும் சைடில் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். பாசிட்டிவாக நினைங்க, படிங்க. படிச்சிங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். படிக்காத வரைக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் வரதான் செய்யும். படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பாசிட்டிவான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆப்பை டவுன்லோட் பண்ண ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துருங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ், ஐ வாண்ட் டு ஜாயின் ஏஎல்பி கிளாஸ், அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டீங்கன்னா டீம்ல இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் 9043337945. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் 8925050798. ஓகே, ஸோ இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ எப்படி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு. லாஸ்ட் டைமில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் மேம், லாஸ்ட்டாக உள்ள ரயில்வே எக்ஸாம் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் புலம்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த டைம் வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக தெளிவாக படிங்க. ஓகே, ஸோ எல்லா கண்டென்ட்டுமே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. படிக்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலை. யூடியூபையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆப்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 6 மாதத்தில் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போய் இருங்க. ஓகேவா? ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பிகினருக்கான 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் இருக்கும். இப்போ ஏஎல்பிக்கே நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா குரூப் டி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும், என்டிபிசி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ரயில்வேனாலே ஒரே சிலபஸ் தான், மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸு, இவ்வளோ தான் ரயில்வேயோட சிலபஸே. ஓகே, இங்கேயே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸாம்லாம் வரும்போது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணாலே போதுமானது. ஓகே, ஸோ எல்லா பிளானுமே கொடுத்தாச்சு. லைவ் கிளாஸுக்கான அப்டேட் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்லேயே இந்த கண்டென்ட் பக்கத்தில் லைவ் கிளாஸஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இது பக்கத்தில் லைவ் கிளாஸஸ்ன்னு ஒன்று இங்கே இருக்கும். இது வந்து டெஸ்ட் பேட்சோடது. ஸோ லைவ் கிளாஸஸ்ன்னு ஒன்று இருக்கும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நடந்து முடிஞ்ச லைவ் கிளாஸோட கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அது போக அதோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே இதுலேயே அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஏஎல்பிக்கான ப்ராக்டிஸ் செட்டு. ஏஎல்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிட்டேன், ஜஸ்ட் டெஸ்ட்டு மட்டும் தான் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏஎல்பிக்கான டெஸ்ட் சீரிஸும் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓவராலாக இப்போதைக்கு 600 டெஸ்ட் சீரிஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். தமிழ்லேயும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதில் வெறும் CBT 1ஓட டெஸ்ட் மட்டும் இருக்காது, CBT 2ஓட டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இது வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ஆப்பை வந்து எப்படி நீங்கள் வந்து லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இல்லை லேப்டாப்பில் டெஸ்ட் போடுறதுக்கு வந்து web.classplasapp.com போகணும். ஓகே, web.classplasapp.com போங்க. அதில் போயிட்டு ORG கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா BQJJE. ஓகே, மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் லேப்டாப்பில் கிளாஸஸை அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லேப்டாப்லேயே டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். ரியல் எக்ஸாமில் எப்படி டெஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் நம்மளோட ஏஎல்பி டெஸ்ட் சீரிஸும் இருக்கும். அந்த டெஸ்ட்டையும் நான் ஒரு நாள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோலே. ஸோ அது சைடில் டைமர் ஓடிட்டு இருக்கும். நீங்கள் அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே எக்ஸாம் வந்து முடிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஒன் ஹவருக்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்சில் இருக்கீங்க அப்படின்னா ரியல் எக்ஸாமில் எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அட்டன் பண்ணணும். வீட்டில் உட்காந்துட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இல்லை அப்படியே ஏதாவது ஜாலியாக விளையாண்டுட்டு டெஸ்ட்டை பாஸ் பண்ணி வச்சுட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. இங்கே வச்சு அந்த ரியல் எக்ஸாமில் எப்படி டெஸ்ட் போடுவோமோ அதே மாதிரி தான் டெஸ்ட் போடணும். ஓகேவா? இது வந்து 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரம் நம்ம ரியல் எக்ஸாமில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் வந்து கரெக்டாக டெஸ்ட் போடணும். கொஷினை ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஈஸியான கொஷின் ஃபஸ்ட் எடுக்கணும், மாடரேட்டான கொஷின் எடுக்கணும், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஷின் எடுக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தது எது அட்டன் பண்ணணும்னா ஜென்ரல் அவேர்னஸ் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்பீங்க எல்லாமே கம்பைன் பண்ணி இருக்குமே மேம், நான் எங்கே போய் தேட அப்படின்னு நினைப்பீங்க. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஸ்டினை பார்த்தோன்னே தெரியும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரீசனிங்காக மேக்ஸான்னு ரீட் பண்ணாமலே தெரியும். ஸ்கிப் பண்ணுங்கள், அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த கொஸ்டின் போங்க, சயின்ஸ் இருக்கும், அடுத்த கொஸ்டின் போங்க, அப்படி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எது ஜென்ரல் அவேர்னஸ் எது சயின்ஸ்ன்னு ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணிடுங்க. அப்போ இதில் ரெண்டுலையும் டைம் சேவ் ஆகிரும். ஏன்னா ஃபஸ்ட்டே மேக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்திங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும்.
ஏன்னா அது கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்போமா, ஸோ டைம் போகிறதே தெரியாது. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸை யோசிச்சு போடுறதுக்கு டைம் இருக்காது, ஜஸ்ட் கிளிக் பண்ணி விட்டு வந்துடுவீங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் அட்டன் பண்ணுங்கள், சயின்ஸ் அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரீசனிங் அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா மேக்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் போடுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், வீட்டில் உட்காந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ரியல் எக்ஸாம் போகும்போது இதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மைண்டும் சரி நம்மளோட கையும் சரி டெஸ்ட் கரெக்டாக போடும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி வேலை பார்க்கும். ரியல் எக்ஸாமில் போய் தான் நான் டெஸ்ட்டே போட்டு பார்ப்பேன் அப்படின்னீங்கன்னா, அங்கே போய் ஃபஸ்ட்டு எது அட்டன் பண்ணனே தெரியாது, கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும், மவுஸை ஹேண்டில் பண்ணுறதே நடுக்கமாக இருக்கும், அதுக்கப்புறம் பென்சிலை பிடிக்கணும், பெண்ணை பிடிக்கணும், ஸோ ரொம்ப நடுக்கமாயிடும். அதனால் வீட்டில் உட்காந்து எவ்வளோ டெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் எடுக்கணும், அதை எடுத்துகிட்டு அதை அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வீக் ஏரியாஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்ட்ராங் ஏரியாஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகே, ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, அதுக்கப்புறம் சயின்ஸு, ரீசனிங், மேக்ஸு. ஜென்ரல் அவேர்னஸும் சயின்ஸும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரீசனிங் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இருக்க டைம் எல்லாம் மேக்ஸு கொடுத்துட்டிங்கன்னா கடைசி உங்களோட அட்டெம்ப்ட் பார்க்கும்போது 75க்கு நீங்கள் வந்து ஒரு 65+ கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க வித் 100% அக்யூரஸியோட. நான் சொல்கிற ஆர்டரில் அட்டன் பண்ணிங்கன்னா, இது ஃபஸ்ட்டே மேக்ஸ் எடுத்து வச்சுட்டு அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துரும் மேக்ஸில். ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்போம், அந்த 20 கொஷின் தான் மேக்ஸிமமாக, மேக்ஸ் 20 கொஷின் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த 20 கொஷின்லேயே ரொம்ப டைம் ஆகிட்டுனா கடைசி ஒரு 15 நிமிஷம் இருக்கும், இல்லைனா ஒரு 20 நிமிஷம் இருக்கும். அந்த 20 நிமிஷத்தில் போய் ரீசனிங் அட்டன் பண்ணவா, இல்லை ஜென்ரல் அவேர்னஸ் அட்டன் பண்ணவா, இல்லை சயின்ஸ் அட்டன் பண்ணவா அப்படிங்கக்கூடிய ஒரு பதட்டத்திலே எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியாது. அதனால் வீட்டில் உட்காந்து எவ்வளோ டெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் வந்து எடுங்க. ஸோ ஆப்லேயும் உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏஎல்பியோட டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ ஏஎல்பியோட டெஸ்ட் பேட்ச்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஏஎல்பி டெஸ்ட் பேட்ச்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஏஎல்பி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு டெஸ்ட் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இதில் ஃபுல் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் பேப்பரோட டெஸ்ட்டு, சாப்டர் டெஸ்ட்டு எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இது டெஸ்ட் யார் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் எல்லாம் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு ரிவிஷன் மட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் தான் டெஸ்ட் போடணும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாமே இன்றைக்கி தான் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கேன், எனக்கு சிலபஸ்னால் என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் இப்போ உடனே டெஸ்ட் போடக்கூடாது. ஒரு 2 மாதமோ இல்லை ஒரு 1.5 மாதமோ நல்லா ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் போட ஆரம்பிக்கணும். எக்ஸாம் அப்ளை பண்ணி முடித்த கையோட வந்து நான் டெஸ்ட் பேட்சை வாங்கிட்டு டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, கொஷின் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும், எக்ஸாம் மேலே ஒரு பயம் வந்துடும், நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா முடியாதான்ட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1வது படியில் ஏறுங்க, அதுக்கப்புறம் 2வது படி, அப்படி தான் போகணும். 1வது படிங்கிறது என்னதுன்னா சிலபஸ், 2வது படிங்கிறது என்னதுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின், 3வது படி என்னதுன்னா டெஸ்ட் போடுறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டே நான் 3வது படியில் போய் நிற்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே விழுந்துருவோம், ரொம்ப ஹைட்டு. ஓகேவா? ஸோ ஏற முடியாது ஃபஸ்ட்டே 3வது படியில். ஃபஸ்ட்டு முதல் படி வந்து சிலபஸ் முடிக்கணும், இதை ஓரளவுக்கு முடிக்கணும். நான் ஃபுல்லாக 100% முடிக்கணும்னு கூட சொல்லலை, ஏன்னா ஓரளவுக்கு ஒரு 50%, ஒரு 70% முடித்தாலே சைடில் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பார்க்கணும். டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும், அதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணுங்கிறத நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். சும்மா டெஸ்ட்டு 1 மணி நேரத்தில் போட்டுட்டு அடுத்த டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணிடக்கூடாது. 1 மணி நேரம் டெஸ்ட்டு போட்டிங்கன்னா 2 மணி நேரம் அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் அடுத்த டெஸ்ட்டில் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி ரியல் எக்ஸாம் போகும்போது இன்னும் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்று வீடியோலையும் சொல்லியிருக்கேன், எல்லா நாளுமே நான் சொல்லுவேன். ஸோ 10,000 கிக்ஸை 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணவன் வந்து எனக்கு இது கிடையாது, காம்படிட்டர் கிடையாது. ஆனால் அந்த ஒரே இதை வந்து 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் தான் காம்படிட்டர். ஏன்னா 10,000 கிக்கை 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கான்செப்ட் மறந்துடும். அதே ஒரு இதை 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒரே கொஷினை திருப்பி 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 ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறீங்க, டைம் அண்ட் ஒர்க்கா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னு ஒரு இது இருக்குது, இல்லை மென்சுரேஷனில் ஏதோ ஒரு டாப்பிக்கு. அந்த கொஷினை இன்றைக்கி தான் முதல்ல பார்க்குறீங்க, இன்றைக்கி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் எடுக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்பீங்க, இப்படி தான் சால்வ் பண்ணணுமான்ட்டு. அதே டைப்பில் அதே மாடலில் வரக்கூடிய இன்னொரு கொஷினை அடுத்த நாள் சால்வ் பண்ணுறீங்க, அடுத்த நாள் சால்வ் பண்ணும்போது 4 நிமிஷம் எடுக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் போகுது, 1 மாதம் ப்ரிப்பரேஷன், நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1 மாதம் ஆகிருச்சு, 1.5 மாதம் ஆகிருச்சு. திருப்பியும் இதை ப்ராக்டிஸ்லேயே இருக்கிறோம், திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் நம்ம அந்த கொஷின் எடுத்து சால்வ் பண்ணுறோம், ஒரு 2 நிமிஷம் ஆகுது. 5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷமாக கம்மி பண்ணியாச்சு அந்த கொஷினை. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போகுது, திருப்பி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், டெஸ்ட் எடுக்கிறோம், அதே மாடல் கொஷின் திருப்பியும் வருது, அடுத்த டெஸ்ட் பேட்ச்லேயும் வருது, அடுத்த டெஸ்ட் போடும்போது அதுலேயும் வருது. அப்போ அதே மாதிரி இத்தனை டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அப்போது இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது கடைசியாக நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுக்கும்போது, நம்ம டே ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா, நம்மளோட எக்ஸாம் வந்து ஆரம்பித்த நாள், நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்த நாளில் அந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ஆனது, இன்றைக்கி நமக்கு 30 செகண்ட்ஸ் ஆகியிருக்கும். அது எதனால்? ஒரே நாளில் அந்த மாற்றம் நடக்குமா? நடக்காது.
அந்த ஃபர்ஸ்ட் நாள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது 5 நிமிஷம் ஆகுது அப்படின்னா, ஒரு 4 மாசம் கழிச்சோ, ஒரு 5 மாசம் கழிச்சோ, அதாவது அது கன்டினியூஸா பிராக்டிஸ்ல இருக்கணும். அதுக்காண்டி அந்த முதல் நாள் அந்த கொஸ்டின போட்டு பார்த்துட்டு திருப்பி 4 மாசம் கழிச்சு வந்து அந்த கொஸ்டின பார்ப்பேன்னு சொல்லக்கூடாது. அந்த 5 நிமிஷம் ஆன கொஸ்டின் அந்த 4 மாசம் கன்டினியூஸ் பிராக்டிஸ்க்கு அப்புறம் இதுதான் இந்த கான்செப்ட். இந்த கொஸ்டினை இப்படிதான் சால்வ் பண்ணணும். இதுல இந்த அடிஷன் சப்ராக்ஷன் வருதுன்னா இதை மைண்ட்லயே கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். கடைசி ஃபைனல்ல ஒரு 30 செகண்ட்ல இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடுவீங்க. அப்போ ஒரு கிக்க 10,000 தடவை பிராக்டிஸ் பண்ணவனை பார்த்து நம்ம பயப்படணும். நாம அதே மாதிரி அந்த ஒரு டாபிக்கையே அவ்வளோ டைம் ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளை பார்த்து எல்லாரும் இதாகுவாங்க. ஏன்னா நீங்க எக்ஸாம் ஹால் போகும்போது ஒரு பிகினரோ இல்ல ரொம்ப சாதாரணமா எடுத்து படிப்பாங்க சில பேர். சரி அதான் இந்த டாபிக்கை முடிச்சிட்டோம்ல, இதை என்னத்தை போட்டு பிராக்டிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி படிப்பாங்க. அவங்க 4 நிமிஷத்துலயோ இல்ல எக்ஸாம் ஹால்ல ஒரு 2 நிமிஷத்துல அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க 30 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கள விட இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணுவீங்க. அப்ப நீங்க தான் என்னவாகுவீங்க, டாப்பர் ஆகுவீங்க. அப்ப இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் 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 நம்பர் ஆஃப் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இத்தனை டைம் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கிடையாது. எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஒரு ரிசல்ட் வர அன்னைக்கு நீங்கள் பயப்படவும் வேண்டாம். ஏன்னா நம்ம தான் அக்யூரஸியோட அவ்வளோ டெஸ்ட்டு போட்டு பார்த்துருக்கோம், சிலபஸை நல்லா படிச்சிருக்கோம், வீட்டில் வச்சே நம்மளோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரியல் எக்ஸாம்லையும் நம்ம இவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கோம். நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிக்கும் போதே ஒரு ஃபீல் வரும் நமக்கு, நம்ம ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம், இவ்வளோ நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கொஷின் தான் அங்கே வந்திருக்குங்கக்கூடிய ஒரு ஃபீல் ரொம்பவே நல்லா வரும். ரொம்ப நல்லா எக்ஸாம் படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஒரு 90 கொஷின்ஸ் 75 கொஷினுக்கு நான் ஒரு 65 போட்டிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு 65 கரெக்டாக இருக்கலாம். மேபி எங்கேயாவது கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருந்தா ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வேணா ராங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் எடுக்கணும். ஆனா அது ஒரே நாள்ல நடக்காது. ரிப்பீட்டடா கன்சிஸ்டன்டா நீங்க போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், எங்கே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. என்னால் 200% உறுதியாக சொல்ல முடியும். இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும், எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட யூடியூப் கிளாஸஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். முன்னாடி ரயில்வே போன ஸ்டூடெண்ட்டுக்காக நான் யூடியூப்லேயே நிறைய டீச் பண்ணியிருப்பேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ ஒருவேளை உங்களுக்கு உங்களோட சுச்சுவேஷன் காரணமாக உங்களால் கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போன ஸ்டூடெண்ட்டுக்கு நான் யூடியூப்பில் நிறைய கொஷின்ஸ் வந்து டீச் பண்ணியிருப்பேன், ப்ரீவியஸ் இயர் கொஷினே. அதை ஃபுல்லாக உட்காந்து யூடியூப்பில் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்பில் இருக்க கோர்ஸை வந்து ஃப்ரீயாக வைக்க முடியாது. ஏன்னா ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப்பை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஆப்பை பேக்ரவுண்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக்கல் டீம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும், ஸோ இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட கொரீஸ் எல்லாமே டைரெக்டாக சில ஸ்டூடெண்ட்டால் என்ன காண்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அவங்கள இது பண்ணுறதுக்கு சில மென்டார்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ எல்லாரும் இது பண்ணும்போது ஸோ ஒரு கோர்ஸுக்குன்னு ஒரு மினிமம் ப்ரைஸ் வைக்க தான் முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வச்சுருக்கோம். ஓகே? ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி, ஒரு டைம் தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் நல்லா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இதில் எல்லா கண்டென்ட்டுமே இருக்குது. இந்த கண்டென்ட்டை கரெக்டான வழியில் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே? ஸோ ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுறதுல கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். ஓகே? 9043379345. ஓகே? ஸோ இன்னைக்கு ஈவினிங் வரக்கூடிய கிளாஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம டார்கெட் கிளாஸஸ் யூடியூப்பில் கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். எஸ்எஸ்சி ரயில்வே டார்கெட் கிளாஸஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த டார்கெட் கிளாஸஸையும் பாருங்கள், ஆப்பில் லைவையும் அட்டன் பண்ணுங்கள். ஆல்ரெடி ரெக்கார்டட் கிளாஸஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக படிங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே? திருப்பியும் நாம் வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.